ஸ்லைடில் எப்படி ப்ரெசென்ட் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு உங்களோட மெயில் ஐடி வச்சு லாகின் பண்ணிக்கோங்க. தென் கம்போஸ், அதிலே உங்களுக்கு சூஸ் டெம்ப்ளேட் இல்லை நியூ ப்ரெசன்டேஷன் கேட்கும். உங்களுக்கு எது வேணுமோ பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் சூஸ் டெம்ப்ளேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எஜுகேஷன் சம்மந்தமாக வேணுமா, ஸ்டூடெண்ட் சர்டிஃபிகேட் ஒர்க் அப்படின்ட்டு எல்லா இதுக்கும் இருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ, உங்களுக்கு டெம்ப்ளேட் எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஒவ்வொரு டெம்ப்ளேட் சூஸ் பண்ணும் போதும் அதுக்குள்ளே நிறைய பேஜஸ் ஆல்ரெடி இன்புட் ஆன பேஜஸ் வந்து நிறைய இருக்கும். உங்களுக்கு அதில் வேணும்னா நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அப்படி கம்பேர் இல்லைன்னா நீங்கள் வந்து நியூ டெம்ப்ளேட், நீங்கள் நியூ ப்ரெசன்டேஷன் அப்படி அங்கே இருக்க ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தனியாக blank பேஜஸ் ஓப்பன் ஆரம்பிச்சிடும். நீங்களே உங்களோட எது வேணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கொடுத்துருக்கேன். நியூ ப்ரெசன்டேஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு blank பேஜ், ஒரே ஒரு blank பேஜோடு ஆரம்பிக்கும். நீங்கள் எப்பவுமே டபுள் டேப் பண்ணிங்கன்னா நீங்கள் அதில் வந்து டைப் பண்ணலாம், உங்களுக்கு என்ன வேணுமோ டைப் பண்ணலாம். நெக்ஸ்ட் இப்போது லைக் ஹலோ, வெல்கம் டு மை சேனல், லைக்வைஸ் நீங்கள் வந்து இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஃபாண்ட் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணும் அப்படின்றத நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்க ஏவை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது போல்டில் வேணுன்னா போல்டில் மாற்றிக்கலாம், இட்டாலிக்ஸில் வேணுன்னா இட்டாலிக்ஸில் மாற்றிக்கலாம், அண்டர்லைன் பண்ணிக்கலாம், இல்லை எழுதின டெக்ஸ்ட்டை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கலாம், ஸ்கொயர் பெருசாக்கலாம், இல்லை சின்னது பண்ணிக்கலாம், எது வேணால் பண்ணிக்கலாம். இப்போ பவரில் வேணும்னா பவராகவும் மாற்றிக்கலாம், கீழே சப்ஸ்கிரிப்டில் வேணும்னா கீழேயும் மாற்றிக்கலாம். ஃபாண்ட் உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ அந்த மாதிரி ஃபாண்ட்டில் நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுலேயே உங்களுக்கு ஃபாண்ட் சைஸ் என்ன வேணும், டெக்ஸ்ட் கலர் என்ன பண்ண போகிறோம், அந்த பாக்ஸு நீங்கள் வெளில இருக்க அந்த பாக்ஸுக்கு வந்து என்ன கலர் கொடுக்க போகிறீங்க, ஃபில் பண்ணுறது, ஹைலைட்டர் கலர். நெக்ஸ்ட்டு கிளியர் ஃபார்மேட்டிங்னா உங்களுக்கு எது வேணாலும் கிளியர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டுக்கு பேராகிராஃபோட அலைன்மெண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னும் நீங்கள் இதில் முடிவு பண்ணிக்கலாம். அடுத்தது ஷேப்பு, நீங்கள் போட போகிற லைன் பார்டரோட வெயிட் எவ்வளோ இருக்கணும், அதுக்கு ஷேடோ இருக்கணுமா இருக்கக்கூடாதா, ரிஃப்ளெக்ஷன் இருக்கணுமா இருக்கக்கூடாதா அப்படின்றது நீங்கள் எல்லாமே முடிவு பண்ணிக்கலாம் அதில். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போது ஒரு blank பேஜ், இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு blank பேஜ் க்ரியேட் பண்ணுறோம். இதுவே கேட்கும் உங்களுக்கு வந்து அது டைட்டில் ஸ்லைடாக வேணுமா இல்லை ஹெடர் செக்ஷனாக வேணுமா, அதே ஒரு டெம்ப்ளேட் வச்சு உங்களுக்கு கேட்கும். உங்களுக்கு அது எதுவும் ஓகே இல்லைன்னா நீங்கள் வந்து blank கொடுக்கலாம். இதில் உங்களுக்கு இன்னொரு இது என்னென்னா, நீங்கள் மேலே 3 dots இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் தீம்னு ஒன்று இருக்கும். நீங்கள் சேஞ்ச் தீம் கொடுத்திங்கன்னா ஆல்ரெடி ஸ்டோர் ஆன இன்புட் பண்ணப்பட்ட நிறைய தீம்ஸ் இருக்கும். அதில் நீங்கள் எதனா ஒன்று சூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதே தீமில் எல்லாமே வரும். உங்களுக்கு சப்போஸ் பிளாங்காக ஒரு பேஜ் வேணும், அந்த தீம் இல்லாமல் நான் வேறு தீம் யூஸ் பண்ண போகிறேன்னா நீங்கள் அதுக்கு வந்து blank பேஜ் கிளிக் பண்ணணும். ஆட் கொடுத்துட்டு எந்த இதுவும் இல்லாமல் blank பேஜ் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு அதில் என்ன வேணுமோ blank பேஜில் எப்பயுமே நீங்கள் blank பேஜ் கொடுத்ததுக்கப்புறமா டேரெக்டாக அதில் எதுவும் சேஞ்சஸ் பண்ண முடியாது. மேலே ப்ளஸ் சிம்பிள் ஒன்று இருக்கும், உங்களுக்கு மேலே அந்த ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கமெண்ட் ஆட் பண்ணுமா, இப்போ அந்த ஸ்லைடு கமெண்ட் ஆட் பண்ணுமா, இல்லை டெக்ஸ்ட் ஆட் பண்ணுமா, இல்லை இமேஜ் ஆட் பண்ணுமா, இல்லை எதனா ஒரு ஷேப் ஆட் பண்ணுமா, இல்லை லைன்ஸு எது வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஈவன் டேபுலர் காலம் டேபுலேஷன் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே கஸ்டமைசபிள். லைக் டெக்ஸ்ட்டு ஆட் பண்ணுறது எப்படின்னா, டெக்ஸ்ட்டு கொடுத்திங்கன்னா டெக்ஸ்ட் உங்களுக்கு ஆட் ஆகிடும். உங்களுக்கு வந்து அதில் என்ன வேணுமோ அதை டைப் பண்ணிக்கலாம். லைக் ஹலோ. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஒரு இமேஜ் வேணும்னா இமேஜ் கொடுத்திங்கன்னா ஃப்ரம் ஃபோட்டோஸாக, ஃப்ரம் கேமரா, இல்லை ஃபோட்டோ எடுத்து போட போகிறீங்களா, இல்லை அதை பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஷேப்பு, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷேப்ஸ் இருக்குது. ஆரோஸ் ஷேப்ஸ் மட்டும் இல்லை, ஆரோஸும் இருக்குது, ஃப்ளோ சார்ட்ஸும் இருக்குது, கால் அவுட்ஸ், ஈக்குவேஷன், இது மாதிரி எல்லாமே இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ, எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பை கொடுத்துட்டு அந்த ஷேப்புக்கு நீங்கள் கலர் பண்ணிக்கலாம், இல்லை சைஸ் மாற்றுறது எல்லாமே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த ஒரு லைன் வந்து பேசிக் லைன், ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கணுமா, இல்லை அது வந்து பெண்ட் ஆகி இருக்கணுமா, இல்லை கர்வ் மாதிரி வரணுமா, எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம்.
அதுக்கப்புறம் லைனுக்கு அப்புறம் நீங்கள் வந்து வேறு என்ன இதில் நீங்கள் இப்போது ஒரு இதை நீங்களே டெம்ப்ளேட்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். லைக் நீங்களே ஒரு லைனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல கலர் ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ஒவ்வொன்றும் உங்களுக்கு உங்களோட க்ரியேட்டிவிட்டி பொறுத்து நீங்கள் ஒவ்வொரு இதுவும் பார்த்துக்கலாம். தென் நீங்கள் வந்து வியூ கைட்லைன்ஸ் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து கோஆர்டினேட்ஸோடு வரும். XY கோஆர்டினேட்ஸோடு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு வரும். அப்புறம் வந்து நீங்கள் மேலே இருக்க அந்த 3 டாட்டுக்கு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு வந்து ஷோ ஸ்பீக்கர் நோட்ஸ்ன்னு கேட்கும். அதில் வந்து நீங்கள் இப்போ இந்த ஸ்லைடை ப்ரெசென்ட் பண்ணுறவங்க என்ன பேசணும்னு நினைக்கிறாங்களோ அதை வந்து இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அவங்களோட பாயிண்ட்ஸுக்கு புல்லட்டின் இதில் இல்லாமல் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனில் இல்லாமல் அவங்களுக்கு எதனா பாயிண்ட்ஸ் நாங்கள் வச்சுக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அவங்க இதில் வச்சுக்கலாம். அப்புறம் தென் இதில் வேறு என்ன இருக்குது, லைக் இப்போது வந்து அவைலபிள் ஆஃப்லைன் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஆஃப்லைனில் கூட அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு வேணால் இது ஸ்டாரை மார்க் பண்ணிக்கலாம். அப்புறம் இப்போ சப்போஸ் நான் ஒரு இதில் ஒரு டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு லெட் மீ சே ஐ ஹவ் ரிட்டன் ஹலோ. இப்போது இந்த ஹலோ வந்து நான் பெருசு பண்ணணும் அப்படின்னா நம்ம ஏல போயிட்டு சைஸை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். லைக் எல்லாத்தையும் சூஸ் பண்ணி ஏல போயிட்டு சைஸை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். சைஸை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா எனக்கு இந்த ஹலோ வந்து இன்வெர்ட்டடாக வரணும், மீன்ஸ் தலைக்கீழே வரணும் அப்படின்னா நம்மளுக்கு மேலே இருக்க அந்த இது ஃபுல்லாகவே ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ், ஒவ்வொரு எட்ஜ்லேயும் ஒரு ஸ்கொயர் இருக்கும். அதை வந்து நம்ம உள்டாவாக மேலே இருக்க இதுவும் நம்ம கீழே அந்த லைனை தாண்டி கீழே கொண்டு வந்தோம்னா இந்த இது வந்து அப்படியே பார்த்திங்கன்னா இன்வெர்ட்டட் ஆகிடும். திரும்பி உங்களுக்கு நார்மலாக வேணும்னா ஆல்ரெடி நீங்கள் கீழே இருக்கிறத அப்படியே மேலே மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பழைய மாதிரி டெக்ஸ்ட் வந்துடும். இதில் இந்த 4 எட்ஜஸில் இருக்க ஸ்கொயர்ஸை தவிர உங்களுக்கு மேலே வந்து ஒரு சர்க்கிள் இருக்கும். அந்த சர்க்கிள் இருக்குன்னா அந்த சர்க்கிளை வச்சு நீங்கள் எந்த 360 டிகிரிக்கு என்ன வேணால் ரொட்டேட் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்படி வேணுமோ உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட்டை வந்து அப்படி நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ரொட்டேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் உங்களோட ஸ்லைட்ஸை வந்து எவ்வளோ அழகாக ப்ரெசென்ட் பண்ணுமோ பண்ணிக்கலாம். அண்டு பின்னாடி போகிற ஆப்ஷன், அண்டு ரீடு எல்லா ஆப்ஷன்ஸும் இதில் அவைலபிள். இதில் எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா நீங்கள் மட்டும் இல்லாமல் இதை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளே சிம்பிள் மேலே ஒரு ப்ளே சிம்பிள் இருக்கும். அது கொடுத்துட்டு ப்ரெசென்ட் ஆன் திஸ் டிவைஸு இல்லைனா ப்ரெசென்ட் அ நியூ மீட்டிங் எங்கே உங்களுக்கு வேணுமோ அங்கே நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணிக்கலாம். லைக் for example I'll do it present on this device. It's presenting. நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு ஒன் டேப்பில் நெக்ஸ்ட் ஸ்லைடுன்னு போகும். ஓகே, தென் இப்போ வந்து உங்களுக்கு இதில் இருக்க ஒரு அட்வான்டேஜ், இந்த ஆப்பில் உங்களுக்கு இருக்க அட்வான்டேஜ் என்னென்னா நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இல்லை உங்கள் கலீக்ஸ் யார் வந்து நீங்கள் இது பண்ணுமோ அவங்களையும் ஆட் பண்ணிக்கலாம். லைக் மேலே வந்து ஒரு ப்ளஸ் அப்படின்ட்டு ப்ளஸ் மெம்பர், நம்ம வாட்ஸ்அப்லலாம் இருக்காமல் ப்ளஸ் மெம்பர் இருக்கும். உங்களுக்கு யாரை வேணுமோ அவங்களோட மெயில் ஐடிக்கு அவங்க மெயில் டைப் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா அவங்களுக்கு ஒரு லிங்க் போடும். தானா அந்த லிங்க் போய்ட்டு அந்த லிங்க்கை வச்சு அவங்க எப்போ வேணால் உள்ளே வந்துக்கலாம், எப்போ வேணால் எடிட் பண்ணிக்கலாம். அவங்க அதே மாதிரி அவங்க எடிட் பண்ணுறப்போ என்னென்னா அவங்க வந்து அது எடிட்டராக இருக்கணுமா இல்லை வந்து அது சும்மா வியூ மட்டும் பண்ணணுமா இல்லை கமெண்ட் மட்டும் பண்ணணுமா அப்படின்றதையும் நம்மளே ஓனர் யார் இதை க்ரியேட் பண்ணுறாங்களோ அவங்க ஓனர் வந்து எடிட் பண்ணிக்கலாம். டோட்டலி இந்த இதில் அவ்வளோதான், எல்லாமே சொல்லிட்டேன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சேஞ்சஸும் நீங்கள் எப்போவுமே தனித்தனியாக போய்ட்டு சேவர்ஸ்னால் கொடுக்கலுன்ட்டு இல்லை, தானாக நீங்கள் சேஞ்ச் பண்ணுறப்பவே அதுவே வந்து தானாக ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். நீங்கள் டீட்டெயில்ஸில் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எப்போது லாஸ்ட்டாக மாடிஃபை பண்ணீங்க அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு இருக்கும். தேங்க்யூ.